ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோ வந்து ஆப்ஷன் ட்ரேடிங், ஆப்ஷன் பையிங்கில் எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் ஃபார் இன்ட்ராடே லெவல் இன் 1 minute கேண்டில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இந்த வீடியோ வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே. நீங்கள் நல்லா பேக் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்கணும். நிஃப்டியோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் என்னன்னு பார்க்கணும். நிஃப்டியோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் வந்து 25,000. அப்போனா இந்த 25,000 பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். அது எப்படின்னா, நீங்கள் மார்க்கெட்டு கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கு, அதனால் 25,000 சிஇ பேஸ் தான் செக் பண்ண போகிறோம். ஏன்னா கேப் அப்னா மோஸ்ட்லி சிஇ தான் பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது, அதை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அவன் என்னது 25,000 சிஇ பேஸை செக் பண்ண போகிறோம். 25,000 சிஇ ப்ரைஸ், அதாவது கால் ப்ரைஸ். 25,000 சிஇ ப்ரைஸ். $25,000 சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு டேக்குன்னு வச்சுக்கணும். டேக்குன்னு வச்சுட்டோம்ப்பா. இப்போ இதோட ப்ரீவியஸ் டே ஹை பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் டே ஹை பாயிண்ட் என்னது 129. இப்போ 129 பேஸ் பண்ணி 2 ஜோன் ட்ராப் பண்ண போகிறோம். அது என்னன்னா, அந்த ப்ரீவியஸ் டே ஹைலேருந்து 35 பாயிண்ட் ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ண போகிறோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் டே ஹைலேருந்து ஒரு 60 பாயிண்ட் ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ண போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு ஜோன் ட்ராப் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஜோன் என்னது 129லேருந்து 35 பாயிண்ட் ஆட் பண்ண என்னது 164. அப்புறம் 164 ஒரு ஜோன் ட்ராப் பண்ணுவோம். 164 ட்ராப் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் ஜோன் வந்து ப்ரீவியஸ் டே ஹை பாயிண்ட்லேருந்து 60 பாயிண்ட் ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ண போகிறோம். அப்புறம் 129 + 60 எவ்வளவு 189. 189. இப்போ 1 minute என்ன வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 1 minute பார்ப்போம், ஓகேவா? இன்னைக்கு தேதி வந்து 12ஆம் தேதி 12, ஓகே. வச்சது 12 வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னமா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஜோன் ட்ராப் பண்ணோம் பார்த்தீங்களா? ப்ரீவியஸ் டே ஹை பாயிண்ட்லேருந்து 35 பாயிண்ட் ஆட் பண்ணி அந்த ஜோன் தான் 164. இந்த 164 மேலே க்ளோஸ் வச்சா மட்டும் நெக்ஸ்ட் 1 minute என்ட்ரி எடுக்க போகிறோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், ஓகேவா? நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட் இருந்தாலே போதும். வாங்க செக் பண்ணி பார்ப்போம். 164 தாண்டி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்ம என்ட்ரி, ஓகேவா? இன்னும் 164 தாண்டவே இல்லை, ஓகேவா? பாருங்கள் பார்த்துட்டே இருங்க. 160 இல்லை, கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கேண்டில் கரெக்டாக பாருங்கள், கரெக்டாக க்ளோஸ் வச்சுருக்கு. கரெக்டாக இந்த கேண்டில் வந்து கரெக்டாக அந்த 164 தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போனா இதுக்கு அடுத்த கேண்டில் ஓப்பன் ப்ரைஸ் என்ட்ரி எடுக்க போகிறோம். என்ட்ரி ப்ரைஸ் என்னது, இதுக்கு அடுத்த கேண்டில் என்னது ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளோ 172. இந்த 172 நம்ம என்ட்ரி எடுத்துடணும். நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட் இருந்தாலே போதும், ஓகேவா? அப்புறம் 172 ஒரு 10 பாயிண்ட் ஆட் பண்ணது 184. 184 நம்ம என்ட்ரி எவ்வளவு 172, நம்ம எக்ஸிட் எவ்வளோ 182. மினிமம் 10 பாயிண்ட் இருந்தாலே போதும். ஏன் 10 பாயிண்ட்? மார்க்கெட் எப்போ ரிவர்சல் ஆகலாம், அதுக்கான மினிமம் 10 பாயிண்ட் இருந்தாலே போதும் நமக்கு. 182 பார்த்தீங்க கரெக்டாக ரீச் ஆச்சு பாருங்கள். கரெக்டாக இந்த 180 ஜோன் கரெக்டாக பார்த்தீங்களா? இந்த ஜோன் கரெக்டாக ரீச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, ஓகேவா? நம்ம என்ட்ரி எப்போ கிடச்சிருக்கு, வெயிட் பண்ணுங்கள். நம்ம என்ட்ரி எப்போ கிடச்சிருக்கு 11:20 என்ட்ரி கிடச்சிருக்கு. நம்ம டார்கெட் ரீச் ஆனது எப்போ 11:30, ஓகேவா? ஆக மொத்தம் 10 நிமிஷத்தில் ஈஸியாக 10 பண்ணி பிடிச்சாச்சு, ஓகேவா? இப்போ தான் ட்ரேட் பண்ணணும், ஓகேவா? நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்க கரெக்டாக அந்த ஜோன் தொட்டுட்டு மோஸ்ட்லி கீழே இறங்கிச்சு மார்க்கெட். பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள், கரெக்டாக அந்த ஜோனை தொட்டுட்டு கரெக்டாக மேலே கீழே இறங்கிது பார்த்தீங்களா? கரெக்டாக மோஸ்ட்லி பார்த்தீங்க 10 பாயிண்ட். ஏன்னா மினிமம் 10 பாயிண்ட் எடுக்கலாம், ஓகேவா?
இப்போ கரெக்டாக மினிமம் 10 பாயிண்ட் தொட்டுட்டு கீழே இறங்கிருக்கு மார்க்கெட். ஆனால் மார்க்கெட் எப்போ ரிவர்ஸ் ஆகலாம், ஆனால் மினிமம் 10 பாயிண்ட். ஆனால் டார்கெட் வந்து மோஸ்ட்லி நம்ம செகண்ட் பேர் சொன்னோம் பார்த்தீங்களா 118 அதாவது இப்போ வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே நமக்கு வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி போது மினிமம் 10 பாயிண்ட் தான். 10 பாயிண்ட் எடுத்து க்ளோஸ் பண்ணி மார்க்கெட் ட்ரேட் க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம ட்ரேட் எப்போ எக்ஸிட் ஆகிருக்கு, கரெக்டாக 11:20க்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. கரெக்டாக 11:30 நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்தில் 10 பாயிண்ட் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கரெக்டாக ரிவர்ஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்க மார்க்கெட் பாருங்கள். கரெக்டாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்க கரெக்டாக. ஓகேவா? ஃபஸ்ட் லெவல் என்னென்னா 35 அதாவது ப்ரீவியஸ் டே ஹை பாயிண்ட் இருந்து 35 பாயிண்ட் மேலே க்ளோஸ் வச்சுன்னா ஒரு என்ட்ரி போட்டணும். இது கேப் அப்னால 135 மேலே க்ளோஸ் வச்சுன்னா நெக்ஸ்ட்டு 1 மணி கண்டில் என்ட்ரி எடுத்துடணும். நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட் எடுத்தாலே போதும். ஓகேவா கைஸ்? இதில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.